பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2 சீரியலை பொறுத்தளவில் வேற லெவலில் போயிட்டு இருக்குதுங்க. இந்த நிலையில் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், கதிருக்கு எப்படியாவது தன்னால் முடிந்த உதவியை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ராஜ் முடிவெடுக்கிறாங்க. அந்த வகையில் டியூஷன் எடுப்பது தான் சிறந்த வழி அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய முயற்சிக்கு தடங்களாக இருக்கக்கூடிய பாண்டியன் கிட்ட இந்த விஷயத்தை எப்படா கேட்கறது, டியூஷன் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் முட்டுக்கட்டை போட்டுருவாரே, அதையும் மீறி டியூஷன் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி ராஜி மீனாவிடம் உறுதியாக சொல்லி கேட்கிறாங்க. இந்த நிலையில மீனாவுக்கு ராஜி ரிஸ்க் எடுத்து ஹோம் டியூஷன் எடுப்பதற்கு தெரிஞ்சவங்ககிட்ட எல்லாம் பேசுறாங்க. இதை அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, கோமதிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுலயும் ரொம்பவே கவனமா இருக்கிறாங்க ராஜி. எனவே ராஜியும் மீனாவும் கோமதி கிட்ட போய் சொல்லிட்டு வெளியில போகும்போது என்ன செய்யறாங்கன்னா, இந்த இடத்துல இருந்து நம்ம தங்கமயில் இருக்கிறாங்கல்ல, அவங்க கேட்கறாங்க, 2 பேரும் எங்க போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே ராஜி சொல்றாங்க, நான் கோச்சிங் கிளாஸ் போறோம், நாங்க 2 பேரும் அங்க போய் சேர போறோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கிளம்பி வெளியில போயிடுறாங்க. இந்த இடத்துல ராஜி என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, வெளியே போனதும் தங்கமயில் பார்த்துட்டு இருக்கிறாங்க. எப்பொழுது வருவாங்க, என்ன நேரம் வருவாங்க, சரி உங்ககிட்டயே கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லி கேள்விக்கு மேல கேட்கிறாங்க. உடனே மீனா என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, தங்கமயிலுடைய வாயை அடைக்கும் விதமாக பேசி அந்த இடத்துல இருந்து அப்படியே வெளியேறி போயிடுறாங்க. மீனாவும் ராஜியும் வெளியே வந்ததும் டியூஷன் எடுக்கிறத பத்தி பேசிக்கிட்டே நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. இதனைத் தொடர்ந்து இந்த விஷயத்த பாண்டியன் கிட்ட எப்படியாவது சொல்லணுமே அப்படின்னு சொல்லி வீட்டில் எல்லோருமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது ராஜி என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, மாமா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு பாண்டியனும், நானும் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும்பா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த நிலையில ராஜி, நீ சொல்ல வந்த விஷயத்த முதல்ல சொல்லு ராஜி அப்படின்னு சொல்லி பாண்டியன் சொல்றாரு. உடனே ராஜி என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, என்னுடைய படிப்பும் முடிய போகுது மாமா, அதனால அரசாங்க வேலையில சேர்வதற்காக இப்போதே நான் கோச்சிங் கிளாஸ் போகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். மீனாக்கா போன அதே கோச்சிங் கிளாஸ்க்கு தான் நான் ஃப்ரீயா போக போறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் படிக்கட்டுமா அப்படின்னு சொல்லி. உடனே பாண்டியன் சொல்றாரு, இதுல என்னப்பா கேட்க வேண்டி இருக்குது, நீ கண்டிப்பா சேரு, நீ நல்லபடியா படி, எனக்கு ரொம்பவே சம்மதம் தான் ராஜி அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு. உடனே அவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கு. இதனை தொடர்ந்து பாண்டியன் சொல்ல போற அந்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி செந்தில் மற்றும் கதிர், சரவணன் 3 பேருமே சந்தோஷமா அப்படியே பார்த்துட்டு இருக்கிறாங்க. 3 நாள் லீவு போட்டுட்டு நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னு சொன்னா, உங்க பொண்டாட்டிகளை கூப்பிட்டுட்டு அனிமன் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு. இதை கேட்டு ஒவ்வொருத்தரும் அதிர்ச்சியிலையும் இருக்கிறாங்க, சந்தோஷத்திலையும் இருக்கிறாங்க. அதை விட சரவண் முகத்துல ரொம்பவே சந்தோஷம் வரவும் ஆரம்பிச்சிருச்சு. அதோட ராஜி நினைத்தபடியே பாண்டியனை ஓரம் கட்டிட்டு மீனாவோட உதவியோட டியூஷன் எடுக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. தொடர்ந்தும் இந்த மாதிரி சினிமா செய்திகளை தெரிந்து கொள்ளணுமா, மறக்காம ஷர்மி ஆஃபிஷியல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.